அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்காரர்களுக்கு இனிமே வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாகவே இப்போது மீன ராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜ யோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது அஷ்டமாதிபதி சுக்கிரன் 3ஆம் இடத்துல ஆட்சி பலன் பெறதுக்கான வம்பு வழக்கு அவமானங்கள் ஆரோக்கிய குறைபாடு எதிர்மறை சிந்தனைகள் இவை எல்லாமே விலக்கி சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் நேர்வழி குறுக்கு வழி அப்படின்னு பல வழிகளில் பணம் உங்களுக்கு பையை நிரப்பும் அப்படின்னு கூட சொல்லலாம். பணிகளை மேற்கொள்ளும் போது தடை தாமதங்கள் வந்தால் கூட துணிச்சலோடு செயல்பட்டு வெற்றி வாகை சூடுவீங்க. இன்னும் மீனராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது சரியாகிறதுக்கான ஒரு நல்ல ஒரு பலன் வேணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளவோ இடங்களில் போய் ஒரு ஜோதிடம் ஜாதகம் பார்த்துருப்பீங்க, பரிகாரம் செய்திருப்பீங்க. ஆனால் அனுபவ ரீதியாக நிறைய பேர் 3 நாட்களுக்குள்ளே கூட ஒரு 10 நாட்களுக்குள்ளே கூட என்னோடய பிரச்சனைகள்லாம் தீர்ந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம்தான் ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிட நிலையம். அந்த ஜோதிட நிலையத்தினுடைய தொலைபேசி எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கான சரியான தீர்வு சொல்லப்படும். மீனராசிக்காரர்களுக்கு பார்க்கும்போது கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். தொழில் உத்தியோகம் தொடர்பான இன்னல்கள் எல்லாம் உங்களுக்கு அகலும். பயணங்கள் கண்டிப்பாக அதிகரிக்கும். சிலருக்கு அறுவை சிகிச்சை செய்ய நேரிடலாம். நல்ல வரன் அமையக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு மிக பெரும் ஒரு ஆரோக்கிய பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொன்னால் கூட அது மிக பெரும் பிரச்சனையாக நீங்கள் எடுத்துக்காதீங்க. கண்டிப்பாக அது வந்த வழியே உடனடியாக சரியாகிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் வருது அப்படின்னா நீங்கள் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். அந்த நாளில் நீங்கள் யாருக்கிட்டையும் வம்பு வழக்குகளுக்கு போகக்கூடாது. மேலும் உங்களுடைய கண் மற்றும் பாதங்களில் ஏதாவது தொந்தரவு இருக்குது அப்படின்னா உடனடியாக நீங்கள் உரிய மருத்துவரை போய் பார்க்கறது தான் இந்த நேரம் உங்களுக்கு நல்லது. நீங்கள் சொர்ண ஆக்கர்ஷண பைரவரை நீங்கள் இந்த நேரம் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இப்படி வழிபாடுகளை செய்யுங்க. இது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் விருந்து நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்வீங்க. செவ்வாயுடைய சஞ்சாரம் இடமாற்றத்தை ஏற்படுத்தும். எடுத்த காரியம் தாமதம் அடையுதே அப்படிங்கிற கவலை உங்களுக்கு நீங்கும். இரவில் நீண்ட நேரம் கண் விழிக்க வேண்டியது வரலாம். தொழில் வியாபாரம் எதிர்பார்த்ததை விட குறைவான லாபத்தை கொடுக்கலாம். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்க இப்போது மட்டும் இல்லாமல் எப்போதுமே பிஸியாகவே நீங்கள் இருப்பீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும். கடன் விவகாரங்களில் கொடுக்கல் வாங்கல் அதே போல் எச்சரிக்கை ரொம்ப உங்களுக்கு அவசியம். பொறுப்புகள் கூடக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் இருக்கிறவங்களால் இருந்து வந்த மன வருத்தம் உங்களுக்கு நீங்கும். வாழ்க்கை துணையினுடைய உடல்நிலையில் நீடித்து வந்த ஆரோக்கிய குறைபாடு பூர்த்தியாகும். பெண்களுக்கு பயணங்கள் செல்ல நேரிடலாம். எடுத்த வேலையை செய்து முடிக்க காலதாமதம் ஆகலாம். கலைத்துறையினருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் கண்டிப்பாக தேடி வரும். அரசியல்வாதிகள் உங்களுடைய கடமைகளை சரிவர செய்தாலே நன்மைகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் அறிவாற்றலும் செயல்திறனும் கூடி இருக்கக்கூடிய காலகட்டம். உழைப்பு வீண் போகாது. மாணவர்களுக்கு கல்வியில் கண்டிப்பாக வெற்றி பெற கூடுதல் நேரம் பாடங்களை படிப்பது நல்ல பொறுப்புகள் அதிகரிக்கும். இந்த மீனராசியிலேயே பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் பாதத்துக்கு சிலருக்கு புதிய பதவிகள் கூடுதலான ஒரு பொறுப்புகள் கிடைக்கலாம். கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். அலுவலகத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனை தலை தூக்கலாம். உங்களுடைய கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகலாம். குடும்பத்தில் இருப்பவங்களுடைய செயல்கள் உங்களுடைய கோபத்தை தூண்டலாம். மிகவும் நீங்கள் கவனமாக பேசுவதும் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் அதனை தவிர்க்கிறது நல்லது. சும்மா யாருக்கிட்டையாவது போய் நீங்கள் சண்டை போட்டீங்க அப்படின்னா அந்த சண்டை அதிகமான வாக்குவாதத்தில் போய் அதிகமான உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கான வழி வகுக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால அதை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது.
உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி வரக்கூடிய காலகட்டத்தில் திறமையான பேச்சின் மூலமாக சாதகமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். காரிய தடைகள் நீங்கும். மனதில் இருந்த சோர்வு கண்டிப்பாக நீங்கி உற்சாகம் உண்டாகும். எதிர்பார்த்த தகவல் உங்களுக்கு சாதகமாக வரும். கடன் விவகாரங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கட்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு மற்றவர்கள் செயல்களால் திடீர் கோபம் உண்டாகலாம். எதிர்பார்த்த உதவி கண்டிப்பாக கிடைக்கும். வீண் செலவை குறைக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த மீனராசியிலேயே ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய காலகட்டத்தில் புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும். வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியது இருக்கும். அரசியலில் உள்ளவங்கள் கோபமாக பேசுகிறத தவிர்க்கிறது நல்லது. மேல் மட்டத்தில் உள்ளவங்களோட வாக்குவாதங்கள் ஏற்படலாம். அதே போல் நீங்கள் அதிகமான கவனம் கொண்டிருக்க வேண்டியது அவசியம். வாடிக்கையாளர்கள்கிட்ட கோபமான வார்த்தைகளை பேசாமல் சாந்தமாக உரையாடுவது வியாபார விருத்திக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த நேரத்தில் உங்களுக்கு நவகிரக, அதாவது நீங்கள் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவகிரக குருவை வழிபாடு செய்யும்போது வியாழக்கிழமைகளில் வணங்கி வர வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கும் அப்படின்னா மிகையாகாது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி நிச்சயமாக வழிபாடு செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் கண்டிப்பாக நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் குலதெய்வ வழிபாடுகளை எல்லாம் நீங்கள் அதிகமாக மேற்கொள்ளலை அப்படின்னா இந்த நேரத்தில் மேற்கொண்டுட்டு வரும்போது நிச்சயமாக உங்களுக்கு நல்லதொரு பலன் கிடைக்கும். நம்ம எந்த தெய்வத்தினுடைய வழிபாடு செய்தாலும் அதனுடைய முதல் தெய்வ வழிபாடாக குலதெய்வ வழிபாடு செய்கிறது தான் ரொம்பவே நல்லது. மேலும் மீனராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த நேரத்தில் நீங்கள் ஆறுமுகனை வழிபாடு செய்வது மிக நல்லது. அப்படி வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக சங்கடங்கள் விலகக்கூடியதாக இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதே போல் மீனராசியில் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, வியாபாரத்தில் ஏற்பட்ட தடையெல்லாம் கூட விலகும். ஏடா எப்போ பாரு நம்ம வியாபாரத்தில் தடையாகவே இருக்குது, நம்மளால் முழுமையாக எதையும் செய்து முடிக்க முடியலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடியவங்களுக்கு அந்த தடையெல்லாம் விலகும். அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களை தேடி வரும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். வேலைக்காக முயற்சிக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் கண்டிப்பாக வரும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடி கண்டிப்பாக விலகும். வீண் செலவுகள் கூட குறையறதுக்கான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் எந்த வேலையாக இருந்தாலுமே அதில் உங்களுக்கு பதட்டம் இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது. எந்த விஷயத்தையும் பதட்டத்தோடு செய்யாமல் நிதானமாக செயல்படுறது நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். பண விவகாரத்தில் கண்டிப்பாக எச்சரிக்கை அவசியமாக வேணும். அறிமுகம் இல்லாதவர்களை நம்பி இடம் வீடு என வாங்கக்கூடிய முயற்சியை தவிர்க்கிறது நல்லது. உடல்நிலையும் மனநிலையும் ஒரு நேரம் இருப்பது போல் மறு நேரம் உங்களுக்கு இல்லாமல் போகும். அதே போல் ஓய்விற்கான நேரத்தை ஒதுக்குவது நன்மையை கொடுக்கும். வெள்ளி அன்றைக்கு நீங்கள் விழிப்போடு செயல்படுவது உங்களுக்கு மிக மிக அவசியம். மேலும் உங்களுடைய வேலைகளில் கண்டிப்பாக தெளிவு இருக்கக்கூடியதை நீங்களே கவனிப்பீங்க. திட்டமிட்டு செயல்படுறது தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லது. எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக வரும். சிலர் சொந்த வீடு அதே போல் வாகனம் என வாங்குவீங்க. உறவினர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். கையில் பணம் பொருளும். சனிக்கிழமை அனைத்திலுமே உங்களுக்கு நிதானமாக நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன சனிக்கிழமை மட்டும் அப்படின்னா, சனிக்கிழமை மட்டும் இல்லை, எல்லா நாட்களுமே நீங்கள் நிதானமாக இருக்கணும். சனிக்கிழமை நாட்களில் கூடுதலான நிதானத்தோடு இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் யாருக்கிட்டையாவது வம்பு வழக்கு போகிறீங்க அப்படின்னா அது சின்ன விஷயமாக இருந்தாலும் அது பெரிதாக உங்கள் மேலேயே திரும்பும். அதனாலேயே நீங்கள் எச்சரிக்கையோடு இருக்கிறது மிக நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இப்போது உங்களுடைய உடன் பிறந்தவர்களோடு நீங்கள் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. யாருக்கிட்டையும் எந்த விதமான கோபமும் கொள்ளாமல் உங்களுடைய செயல்பாட்டை மேற்கொள்கிறதே இப்போ உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை பேசி சுமூகமாக தீர்ப்பது இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நம்ம மீனராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகிறதோ அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.